ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வால்சிங் மெட்டில்டா அப்படின்ற ஒரு போமோட குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போம் வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சரில் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்க ஒரு சிலபஸ் பிஜிடிஆர்பிக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து 30 எம்சிக்யூஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் வித் ஆன்சர்ஸ். ஸோ இதையும் படிச்சிங்கன்னா அந்த மீனிங், இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து அந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்லேருந்து, இந்த போம்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் டஸ் வால்சிங் மெட்டில்டா மீன் இன் ஆஸ்திரேலியன் ஸ்லாங்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆஸ்திரேலியன் ஸ்லாங்கில் தான் இந்த போமில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீனிங்ஸும் நான் சொல்லியிருந்திருப்பேன் போன வீடியோவில். ஸோ வால்சிங் மெட்டில்டா அப்படின்னா என்னென்னா, வாக்கிங் வித் அ ஸ்வாக். ஒரு வாண்டரர் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Who is the main character in Waltzing Matilda? A swagman. ஸோ இது ஸ்வாக்மேன்னு கொடுக்கலாம், வாண்டரர்னு கொடுக்கலாம், வேகபாண்டுன்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஸ்வாக்மேனோட ரிலேட்டட் சினானிம்ஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ பில்லபாங்? இட் இஸ் அ வாட்டர் ஹோல். வாட் அனிமல் கம்ஸ் டு த வாட்டர் ஹோல்? ஸோ விச் அனிமல் கம்ஸ் டு த வாட்டர் ஹோல்? இட் இஸ் ஜம்பக். ஜம்பக் அப்படின்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஷீப். What does the swagman do when he sees the jumbuck? He steals it. Who comes riding to the billabong? ஸோ யார் வந்து ரைட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் த ஸ்குவாட்டர் அண்ட் த ட்ரூப்பர்ஸ். ஸ்குவாட்டர் அப்படின்ற மீன்ஸ் இட் இஸ் அ லேண்ட் ஓனர், அண்ட் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னா போலீஸ் ஆர் லாமன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். What happens when the swagman is discovered? He jumps into the water. So when the squatter and the troopers found the swagman, he jumps into the water to suicide himself. What is the tucker bag? A backpack for food. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்து அதில் உள்ளே வச்சுட்டு அது 4 கார்னரு பிடிச்சி தூக்கிக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். What is the tone of the poem? It is tragic. What can be heard near the billabong according to the poem? So after the swagman dies, he comes as a ghost and he sings the songs again. So that வந்து swagman ghost தான் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். Who is the squatter in the poem? It is a landowner. What is a swagman? A traveler who carries his bedroll. Why did the swagman steal the sheep? To eat. What is the swagman's fate? He drowns himself. So at last வந்து அவனே வந்து தண்ணியில் குதிச்சிருவான். What is the refrain line of the poem? Who will come a waltzing Matilda? It is the refrain line of the poem. ஸோ இருக்கிற 4 ஸ்டான்ஸாலையும் இருக்கும் அண்ட் கோரஸ்லேயும் வந்து இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். Where does the swagman hide the jumbuck? In his tucker bag. What is a coolibah tree? So it is an Australian eucalyptus. Who are troopers? They are lawmen. How many people ride to the swagman? They are 3. Why is Waltzing Matilda significant in Australian culture? It is a beloved folk ballad. So it is a folk ballad and also bush ballad nu சொல்லலாம். And இந்த poetry வந்து bush poet அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. Who originally wrote the lyrics of Waltzing Matilda? Banjo Patterson. அண்ட் அது வந்து நிறைய இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த லிரிக்ஸை வந்து நிறைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நோட்டில் வந்து கொடுத்துருந்துருக்கேன். What station is referenced in the poem's origin? It is Dagworth station. In which place? ஸோ அந்த பிளேஸோட நேம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். What real event inspired Waltzing Matilda? A fire at Dagworth station and a suicide of a shearer. Shearer in the sense, இந்த இதுக்கு கோட்லேருந்து ஷீப்லேருந்து உள்ளெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பர்சனை தான் shearer அப்படின்னு சொல்லுவோம். Why is the jumbuck important in the poem? Symbol of resistance.
Which musical composer helped create the tune used in popular version? ஸோ பாப்புலர் வெர்ஷன் அப்படின்றது வந்து கோவான் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அது அந்த கம்போசர் மியூசிக் டியூன் யார் போட்டாங்க அப்படின்னா மேரி கோவன். ஸோ அவங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய ஏற்கனவே இருந்த போம்லேருந்து ஒரு சில வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த டியூன்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. இதை எதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா ஆடுக்காக க்ரியேட் பண்ணாங்க. Why did the swagman prefer death over capture? It is pride and independence. What mood does the final stanza create? It creates haunting because the ghost பற்றி சொல்கிறதுனால it is haunting. What does the poem critic subtly? Colonial justice. Where is the ghost supposedly heard singing? At the Billabong. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ஒன்றுனா கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.